எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டெம் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில நாம பேச போறது ஒரு சாதாரணமான ஆளுமை கிடையாதுங்க. கிரிக்கெட்னாலே வெள்ளைக்காரங்க விளையாட்டு அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்துல வெள்ளைக்காரங்களோட இடத்துக்கே போயிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே விரல விட்டு நீட்டி கேள்வி கேட்ட ஒரு சிங்கம் தான் நம்ம அர்ஜுனா ரணதுங்கா. ஒரு பக்கம் கேப்டன் கூல்னு சொல்லிக்கிட்டாலும் மைதானத்துல அவர் இறங்கினா எதிரணிக்கு அது கேப்டன் ஃபயர் தான். முரளிதரன் விஷயத்துல அவர் காட்டின அந்த கெத்து இன்னைக்கும் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களுடைய ரத்தத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க அந்த ஆக்ரோஷமான ஆளுமையோட சில அதிரடி பக்கங்களை இந்த ஸ்டெம் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி மூலமா அலசலாம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழகத்தினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் கிரிக்கெட் வர்ணனையாளர் மற்றும் கிரிக்கெட் அனலிஸ்ட், இந்திய கிரிக்கெட்ல பல வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கக்கூடிய மிஸ்டர் விஜய் அவர்கள். வெல்கம் சார். வணக்கம் சார், மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டு இருக்கு, அதே போல பேசுறதுக்கு. சார், அர்ஜுனா ரணதுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் கூட தெரியக்கூடிய முதல் விஷயம்னா அந்த முரளிதரனுக்கு நோபால் கொடுத்த அந்த சம்பவம் தான். ஸோ முரளிதரனுக்கு நோபால் கொடுத்தப்போ அர்ஜுனா ரணதுங்கா அந்த ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து வாக் அவுட் பண்ணாரு. ஸோ அந்த விஷயத்த பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல அந்த அந்த கால கிரிக்கெட்டர் கூட நிறைய கிரிக்கெட்டர்ஸ் கூட நீங்க நெருங்கி பழகிருக்கீங்க. ஸ்ரீலங்காவில போய் வர விளையாடி இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். இப்ப நம்ம ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் பத்தி புகழ்ந்து பேசுறோம். ஆனா ஆப்கானிஸ்தான், நேபாள் இதெல்லாம் வரத்துக்கு மேல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருந்துச்சு. கிரிக்கெட்ல பார்க்கும்போது வளர்ச்சிக்கு எமர்ஜிங் கண்ட்ரியா இருந்துச்சு கிரிக்கெட்ல. அப்படி பார்க்கும்போது 1975, 79 இந்த மாதிரி வேர்ல்ட் கப்ல எல்லாம் ஸ்ரீலங்கா எமர்ஜ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு பிளேயர்ஸ், ஒரு கேப்டன்சி, ஒரு லீடர்ஷிப் இருக்கிற பிளேயர்ஸ் வந்தா கூட எஃபெக்டிவா இல்ல. துலீப் மெண்டிஸ் சொல்லலாம், நீங்க அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் பேர் சொல்லிக்கலாம். பட் அவங்க ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்தாங்களோட அதுக்கு பிறகுதான் ஒரு பிளேயர், அவங்க யங் பிளேயரை எடுத்திருந்தாங்க. அவர் தான் அர்ஜுனா ரணதுங்கா. அவர் எடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டர், அப்புறம் மிடில் ஆர்டரா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டாரு அவரோட கேமை. நல்லபடியா ஆடி ஸ்ரீலங்கா டீமுக்கே ஒரு நம்பிக்கை வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரா தான் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் சீனியர் ஆயிட்டார். ரொம்ப யங்கான ஏஜ்ல அரவிந்த் டிசில்வா, அர்ஜுனா ரணதுங்கா 2 பேரும் உள்ள வந்தாங்க. பட் இதுல அர்ஜுனா ரணதுங்காக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குன்ட்டு அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதை பார்த்து கவனிச்சு இவருக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்து லீடர்ஷிப் பார்க்கறாங்க. ஈவன் அரவிந்த் டிசில்வா கூட லீடர் ஆனாரு. பல முறை ஸ்ரீலங்காக்கு கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. ஈவன் 92 வேர்ல்ட் கப்ல கூட அரவிந்த் டிசில்வா தான் கேப்டன். பட் இதுக்கு முன்னால பல முறை அர்ஜுனா ரணதுங்கா அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் காட்டியிருந்தார். ஸோ அப்படி காட்டும்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அதாவது அன்னைக்கு 1983 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கபில் தேவோட ஒரு கேப்டன்சி. பல பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அது கலந்து இந்தியாவுக்கு ஒரு கோப்பையை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. பட் ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு பாத்தீங்களா. ஈவன் கபில் தேவ் சொன்னாரு, நாங்க அந்த கோப்பையை ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொன்னார். அந்த 175 ரன்ஸ் ஜிம்பாப்வே கூட அடிச்ச பிறகு கபில் தேவ் சொன்னார் ஒரு நம்பிக்கையோட. அதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தாருல. பட் அதுக்கு பிறகு சொன்னாரு, இல்ல நம்ம கண்டிப்பா இந்த கோப்பையை நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு உறுதியா டீமுக்கு எல்லாமே உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த டீம்னால சாதிக்க முடியும்ட்டு. அதே போல இம்ரான் கான் 1992 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் டீம்ல எல்லாமே ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. பட் ஒரு ஒற்றுமை இல்லாம அவங்களுக்கு தனித்தனியா இருந்தாங்க. மனிதர்கள், மனசங்கள் எல்லாமே ஒரு சிங்க்ரனைசேஷன் கிடையாது, கோஆர்டினேஷன் கிடையாது. இம்ரான் கான் என்ன பண்ணாரு, எல்லாரையும் கூட்டின்னு ஒரு டீமா ஆக்கி எல்லாருக்கும் புரிய வச்சு, இந்த ரோல் உங்களுக்கு, இந்த ரோல் உங்களுக்கு, நம்ம ஜெயிக்கலாம். ஒருவேளை யாராவது இந்த சிச்சுவேஷனை நாங்க ஜெயிக்க முடியல அந்த மாதிரி ஒரு தாட் வந்தா கூட பக்கத்துல தோல் போட்டு கை போட்டு நம்ம ஜெயிக்கலாம், உங்களால முடியும், நீங்க பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணனா கூட பரவாயில்ல, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். இம்ரான் கான் அதை பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு நீங்க அர்ஜுனா ரணதுங்கா பத்தி பேசுறோம் பாத்தீங்களா, அவர் அதே மாதிரி தான் பண்ணார். ஸோ அர்ஜுனா ரணதுங்கோட குவாலிட்டிஸ் அப்பேற்பட்ட குவாலிட்டிஸ் அவர் கேப்டன்சி வரதுக்கு மேலே. ஸோ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அர்ஜுனா ரணதுங்காக்கு என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஒரு ஸ்ரீலங்கா டீமுக்கு
ஒரு டீம் கொண்டு போறதுக்கு. பர்டிகுலரா வந்து சிவில் வார் நடந்திருக்கு பாத்தீங்களா, ஒரு லேட் 70s 80s 90s வரைக்கும் வந்து சிவில் வார் நடந்திருக்கு. அந்த டைம்ல வந்து ஏகப்பட்ட மனவேதனை பிளேயர்ஸ்க்கு, அதே போல வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து சாப்பாடு இல்லாம எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ஏழையான ஒரு வாழ்க்கையில இருந்து கிரிக்கெட் ஆடணும், திறமை இருக்கு ஆனா வந்து கிரிக்கெட் ஆடணும் ஒரு ஒரு ஹோப்ஸ் இருக்கு, அதே போல வந்து அவங்களுக்கு அந்த பேக்கப் பண்றதுக்கு யாரும் இல்லாம இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் அர்ஜுன ரனதுங்க இறங்கி வந்து பர்டிகுலரா சனத் ஜெயசூர்யா மாத்தரா சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஸ்ரீலங்கா, சதர்ன் பாயிண்ட், அது கால் பக்கத்திலேயே இருக்கும். அது மாத்தரால இருந்து சனத் ஜெயசூர்யா மீன் பிடிக்கிறவரா இருந்தா கூட அவர் டீம்ல கொண்டு வந்து திறமை இருக்குன்ட்டு முதல்ல ஸ்பின்னரை தான் வந்து இந்த இடத்துல, அதுக்கு பிறகு வந்து அவரை எடுத்து டீம்ல கொண்டு போயிட்டு டேவ் வாட்மோர் கூட உட்கார்ந்து நம்ம வந்து ஒரு பேட்டர், ஓப்பனிங் பேட்டரா இறக்கி விடலாம், ஸ்பாஷ் பக்லிங் பேட்டர் ஆக்கலாம். அதே போல வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு இது ஒரு டென்ஷன் இருக்காது இப்படி ஒரு பேட்டரை வந்து இறக்கி விட்டா அப்படின்ட்டு. அதே போல ரோமேஷ் கல்வித்தரானா கூட வந்து லோவர் ஆர்டர்ல வந்து பேட்டிங் ஆடிப்பார் அஸ் விக்கெட் கீப்பரா, அவரையும் வந்து டாப் ஆர்டர்ல போட்டு அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. சனத் ஜெயசூர்யாக்கெல்லாம் வந்து பலமுறை கேட்டிருக்காராம் ஸ்ரீலங்கா கேப்டன், ஃபார்மர் கேப்டன் இவர் அர்ஜுன ரணதுங்க கிட்ட, ஒருவேளை நான் ஃபெயில் ஆனா என்ன டீம்ல இருந்து தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாராம். சோ அர்ஜுன ரணதுங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அதாவது நீங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தினா யோசிக்காதீங்க, இந்த ஒரு முடிவெடுக்கிறது நானும் கோச் டேவ் வாட்மோர் மட்டும்தான், நீங்க பிளேயர் மட்டும்தான், நீங்க எதுவும் வந்து உங்க திறமைய வந்து காட்டிக்காம எல்லாம் கிடையாது, உங்க திறமைய பார்த்துதான் நான் உங்களையும் ரோமேஷ் கல்வித்தரான வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டுரும் போட, இது வந்து நீங்க ஃபெயில் ஆனது கிடையாது, இந்த ஒருவேளை நீங்க 2 பேர் ஃபெயில் ஆனா எங்களோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் ஃபெயில் ஆன மாதிரி, அதனால வந்து நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, நீங்க இருக்கீங்க டீம்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு 2 பேரோட பேட்டிங்கும் பார்த்திருக்காங்க. 2 பேரும் கோச் டேவ் வாட்மோர், கேப்டன் அர்ஜுன் ரணதுங்க பார்த்து அந்த மாதிரி அம்சவங்க தான் இந்த 2 பேரும் வந்து 1996ல பிரபலமா ஓப்பனிங் பேர் ஆகி வேர்ல்டு கிரிக்கெட்டே வந்து ஒரு கெத்து பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்போ. அதே போல வந்து கல்வித்தரான அடிக்கும் போது ஜெயசூர்யா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார்லாம், ஜெயசூர்யா அடிக்கும் போது கல்வித்தரான ரிலாக்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஒரு கோச்சிங் மேனுவல் வந்து நாங்க சொல்லுவோம் பேட்டர்ஸ் கிட்ட, ஒரு ஓப்பனிங் பேட்டர் அடிக்கும் போது இன்னொரு பேட்டர் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்ததே வந்து அர்ஜுன ரணதுங்கோட ஒரு பாலிசி தான். ஒருத்தர் அட்டாக்கிங், இன்னொருத்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுவாங்க. நிச்சயமா சார். சோ அர்ஜுன ரணதுங்கா வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட முகத்தையே மாத்தினவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து உருவாக்கி கொடுத்திருக்காரு. குறிப்பா அந்த மார்வன் அட்டப்பட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல்ல வந்து டெபியூ பண்ணும்போது முதல் 5 இன்னிங்ஸ்லயுமே டக் அவுட் தான். ஆனா டொமஸ்டிக்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு, டபுள் செஞ்சுரி ட்ரிபிள் செஞ்சுரின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சாரு. இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல வரும்போது தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த பிளேயரை வந்து நேஷனல் டீம்ல எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் போர்டே டிசைட் பண்ணப்போ அந்த பையனை கொடுங்க, நான் அவனை மறுபடியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மார்வன் அட்டப்பட்டு வந்து ஒரு கிளாஸியான பிளேயர், அதே போல வந்து ஸ்டைலிஷான பிளேயர். அட்டப்பட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பா ஸ்ரீலங்கா வந்து ஒரு டாப் ஆர்டர்ல அந்த மாதிரி ஒரு கிளாசி பிளேயர் பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில ஆஸ்திரேலியா ரிக்கி பாண்டிங் சொல்றோம், அதே போல இந்தியாவில ராகுல் டிராவிட் சொல்றோம், அதே போல வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பிரையன் லாரா, அதே போல ராம் நரேஷ் சர்மான்னு சொல்றோம். எல்லா டீமுக்கும் வந்து ஒரு 1 டவுன் 2 டவுன் பேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்ப ஸ்ரீலங்கால வந்து ஒரு பிளெக்சிபிளான பிளேயர், அதாவது மார்வன் அட்டப்பட்டு ஓப்பனிங்கும் ஆடிந்தாரு, 1 டவுன் 2 டவுன் கூட இறங்கி ஆடிந்தார். அந்த அளவுக்கு ஒரு பிளெக்சிபிளான பிளேயர். அதே போல வந்து டெஸ்ட் மேட்சுக்கு தகுந்த பிளேயர் அவர். உண்மையை சொல்லணும்னா டெஸ்ட் மேட்சுக்கு அவர் மீறி வந்து ஸ்ரீலங்கால வந்து பர்ஃபார்ம் பண்ணது வந்து எஸ் குமார் சங்கக்காரா, மயிலா ஜெயவர்தனா எல்லாம் வந்தாங்க. பட் அவங்க எல்லாம் வரத்துக்குனால ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்ததே வந்து மார்வன் அட்டப்பட்டு தான். இப்ப ஒரு லீடர் தான் வந்து ஒரு பிளேயர், ஒரு கிளாசி பிளேயர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பர்ஃபார்ம் பண்ணாம போலாம், கண்டிஷன் சூட் ஆகாம போலாம், இல்லைன்னா வந்து
ஒரு டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல வந்து டென்ஷன் இருக்கதான் செய்யும் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ்ல. நீங்க ஃபேஸ் பண்ற போலர்ஸ் வந்து கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, சாதாரணமான போலர்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் பயங்கரமான போலர்ஸ். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கர்ட்லி ஆம்ப்ரோஸ், கர்ட்னி வால்ஷ், ஆலன் டொனால்ட், வக்கார் யூனிஸ், வசீம் அக்ரம், இந்த மாதிரி ஒரு போலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்ப இருக்கும்போது வந்து கண்டிப்பா ஒரு பிளேயருக்கு அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்குதான் செய்யும். அட்டப்பட்டு கூட அந்த மாதிரிதான் வந்தாரு. ஆனா அட்டப்பட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து ஆட வச்சதுதான் அர்ஜுன் ரணதுங்க. அன்னைக்கு நம்ம ஒரு டாப் ஆர்டரை பார்க்கும்போது குரு சிங்கே ஒரு பிரபலமான பிளேயர் இருந்தாரு. அதே போல வந்து ரோஷன் மகானாமா இருந்தாரு. அரவிந்த் டிசில்வா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட். இன்னும் நம்ம விவியன் ரிச்சர்ட் சொல்றோம், பிரையன் லாரா பத்தி பேசுறோம், சச்சின் டெண்டுல்கர் பத்தி பேசுறோம், சாயித் அன்வர் பத்தி பேசுறோம். பட் வந்து அரவிந்த் டிசில்வா வந்து அண்டர் ரேட்டட் பிளேயர் சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அரவிந்த் டிசில்வா கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. பட் அரவிந்த் டிசில்வா அன்பேற்பட்ட ஒரு கிளாஸியான பிளேயர். அதாவது வந்து ஒரு டிபெண்டபிள் சொல்லலாம், மிஸ்டர் டிபெண்டபிள் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது வந்து மார்வன் ஆட்டப்பட்டு எங்க பிட்டின் பண்ணணும்ட்டு அர்ஜுன ரணதுங்க நல்லா யோசிச்சு கரெக்டான ரோல் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸை கொண்டு வந்து பெரிய அளவுக்கு உருவாக்குனதே வந்து அர்ஜுன ரணதுங்க தான். கண்டிப்பா அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து மார்வன் ஆட்டப்பட்டோட கேப்டன்சியும் பார்த்திருக்கோம். நல்ல சரியான கேப்டன்சி. அதாவது ரணதுங்காவோட ஒரு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு சில கேப்டன்ஸ் வந்தாங்க. சனத் ஜெயசூர்யா, மார்வன் ஆட்டப்பட்டு, இவங்கெல்லாம் வந்து ரணதுங்கா இருக்கும்போதே ஆடிக்கிட்டு அதே போல அவங்க போன பிறகு கேப்டன்ஸ் ஆனதுல இவங்க 2 பேர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு மார்வன் ஆட்டப்பட்டோட கேப்டன்சில நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் பார்த்திருக்கோம். ஒரு முறை வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ் அவுட் ஆனா கூட வந்து அதாவது அம்பையர் ஆன்ஃபீல்ட் டெசிஷன் படி அவுட்னு கொடுத்தா கூட மார்வன் ஆட்டப்பட்டு வந்து ஷார்ட் எக்ஸ்ட்ரா மிட் விக்கெட்ல நின்றுட்டு அவர் வந்து அதை பார்த்துருந்தாருல, க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்ட பிறகு அவருக்கு அந்த ஒரு ஃபீல் வந்த பிறகு அம்பையர் கிட்ட சொல்லி இந்த டெசிஷன் ரிவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்த டெசிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆண்ட்ரூ சைமன்ஸை மறுபடியும் வந்து கிரீஸ்க்கு வர வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் செஞ்சுரி வேற வச்சார் அந்த மேட்ச்ல. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து கண்டிப்பா அர்ஜுன ரணதுங்க கிட்ட இருந்தா வந்திருக்கும். நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க, அதாவது வந்து கேப்டன் கூலா இருந்தா கூட வந்து அவரோட ஆக்ரோஷம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆக்ரோஷம் வந்து தன் பிளேயர்ஸ் ஒரு திறமையான பிளேயர்ஸ் யாராவது வந்து விரல் நீட்டி நீ தப்பு பண்றேன்னு சொல்றதுனால்தான் நம்ம அந்த ஆக்ரோஷம் பார்த்தமோட அர்ஜுன ரணதுங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன், எல்லா பிளேயர்ஸ் வளர்த்தி விட்ட ஒரு லீடரா. ஈவன் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, 1996 வேர்ல்ட் கப் முன்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவில் வார்னால வந்து பல பிளேயர்ஸ்க்கு வந்து கொலம்போல தங்கறதுக்கு பிரச்சனையா இருந்தது. அதே போல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 1996 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்ட பிறகுதான் வந்து ஓரளவுக்கு அதுக்கு மக்கள் கிடையாது, ஒரு ஹைலைட் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, பிராண்ட் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சது, ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு வந்து அவங்களோட அரசாங்கமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஐசிசியே வந்து நிறைய ஃபண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க 96 வேர்ல்ட் கப் பிறகுதான். பட் அதுக்கு முன்னால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அப்ப அர்ஜுன ரணதுங்க தன் வீட்டுலதான் வந்து சனத் ஜெயசூர்யா, அதே போல வந்து ரோமேஷ் கல்வித்தரானா, முத்தையா முரளிதரன், இந்த மாதிரி ஒரு 3-4 பிளேயர்ஸ் வந்து அவர் வீட்லயே அவர் சொந்த காசு வச்சு அவர் தங்க வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு தைரியம் கொடுத்து இந்த மாதிரி நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க ஆன்ஃபீல்டு நம்பிக்கை கொடுக்கறது ஒண்ணு, பட் ஆஃப் ஃபீல்ட்ல வந்து நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்துகிட்டு ஒரு லீடரா ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து அது பெரிய பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும். பெர்ஃபார்ம் பண்ணும், நம்ம நாடு, நம்ம கேப்டன், நம்ம டீம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஸோ அர்ஜுன ரணதுங்காவை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அர்ஜுன ரணதுங்காவுக்கு வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், நம்ம சாப்பாட்டு பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அர்ஜுன ரணதுங்கா அதிகமான சாப்பாடு சாப்பிட்டு தான் அவர் வந்து வெயிட் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் மீடியாஸ் வந்து பயங்கரமா அவரை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ நீ சாப்பிட்டுட்டு நீ ரொம்ப குண்டானால தான் உன்னால ஓடவே முடியலன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் கூட பேசியிருப்பாரு. அதுக்கு அர்ஜுன ரணதுங்கா கொடுத்த ரிப்ளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது வந்து பிளேயர்ஸோட அந்த ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து முக்கியமான காரணம். இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஜீன்ஸ் இருக்கும், அது மாற்றனாலதான் வந்து எல்லாருக்கும் வந்து அது சில பேர் ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் வந்து கொஞ்சம்
குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. அன்னைக்கு கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ், பர்டிகுலரா ஆஸ்திரேலியன் டீம் வந்து பாடி ஷேமிங் அதிகமாவே பண்ணியிருந்தாங்க. பட் அர்ஜுனன் அனுத்துவங்க சாப்பிட்டு தான் அந்த மாதிரி ஆனார் சொல்றது வந்து முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அர்ஜுனன் அனுத்துவங்கோட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் சாப்பிடுறவங்க யாரும் சாப்பிடாம இருப்பாங்க சொல்லுங்க. ஈவன் யுசைன் போல்ட்டே வந்து ஒலிம்பிக்ஸ் போகாத இருக்கும் போதோ இல்லைன்னா முடிச்சுட்டு வந்த பிறகு வந்து அதிகமா சிக்கன் நக்கெட்ஸ், சிக்கன் லாலிபாப் எல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பாரு. அவர் டயட் படி அது சாப்பிடக்கூடாது. பட் அவர் வந்து சீட் மீலா வந்து சாப்பிடுவார். ஸோ அதுவும் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான். ஸோ ஒரு சாப்பாடுனால்தான் அந்த மாதிரி ஆனார் சொல்றது வந்து நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஸோ அது என்னன்னா இப்ப ஆஸ்திரேலியா வந்து மைண்ட் கேம்ஸ் நிறையவே ஆடிருந்தாங்க அப்ப இருக்கிற காலகட்டத்துல. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐபிஎல்லாம் வந்த பிறகு நிறைய போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீறி நிறைய டீம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க ரீசெண்டா எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கிரிக்கெட் வந்து பெரிய அளவுக்கு வேர்ல்டு கிரிக்கெட் இம்பாக்ட் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அந்த அளவுக்குலாம் வந்து பேச்சு எல்லாம் இல்லை அப்ப இருக்கிற மாதிரிலாம். பட் பாடி ஷேமிங் ரொம்ப தப்பான விஷயம். விக்கெட் கீப்பர், பழைய விக்கெட் கீப்பர் இயன் ஹீலி வந்து கீப்பிங் பண்ணும்போது அர்ஜுனா ரத்தவங்க நிறைய மேட்சஸ் வந்து ஜெயிக்க விடுறாரு ஸ்ரீலங்காக்கு அப்படின்ட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் வந்து பேசியிருந்தார். ஷேன் வார்ன் அண்ட் இயன் ஹீலி செட்டப் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களால ஓட முடியாது, உங்களால வந்து ரன்னர் வச்சுக்கிட்டு நீங்க ஓடுறது தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சனம் பண்ணி உங்களால கிரிக்கெட்ல ஆட முடியாது, கிரிக்கெட்டை விட்டு கொடுத்து போயிடுங்க அப்படின்னு கூட சொல்லி ஒரு நக்கலா பேசி கலாய்ச்சி எல்லாம் விட்டுருந்தாங்க. பட் அர்ஜுனா ரந்தோங்கோட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வெறும் பேச்சுவாக்குல மட்டும் அவர் கண்டுக்கல, பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஆனா வந்து அது நம்ம அந்த அளவுக்கு பாடி ஷேமிங் எல்லாம் சொல்ல முடியாது அர்ஜுனா ரந்தோங்கோட ஒரு ரெஸ்பான்ஸ். பட் அந்த ட்ரை சீரீஸ் இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா 98, 99 அந்த ட்ரை சீரீஸ், ஸ்காட்லாந்து சீரீஸ் வந்து ஸ்ரீலங்கா தான் ஜெயிச்சாங்க. அந்த சீரீஸ்ல 2-3 விஷயம் நடந்திருக்காது. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி இந்த இயன் ஹீலி வந்து ஸ்லெட்ச் பண்ணுவாரு. அதுக்கு பிறகு வந்து முத்தையமல்லன் மறுபடி பிடிச்சு டேரல் ஹேர் பிரச்சனை பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் மீறி வந்து அர்ஜுனா ரந்தோங்க வந்து வெறித்தனம் வந்து பேச்சுவாக்குல காட்டல. எஸ், ரெஸ்பாண்ட் பண்றது இந்த ஸ்லெட்ஜிங்க்கெல்லாம் வந்து சர்வசாதாரணம் தான். பட் வந்து அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸோட நீங்க வந்து கெத்து காட்டுறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் எனக்கு பிடிச்ச விஷயம் அர்ஜுனா ரந்தோங்க கிட்ட இருந்து. கண்டிப்பா அந்த மேட்ச், அந்த சீரீஸை வந்து வின் பண்ணி ஆஸ்திரேலியா கிட்ட கை கொடுக்காம அதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருப்பாரு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுனா ரணதுங்கா வந்து அந்த இலங்கை கிரிக்கெட் வலயத்தில் நடக்கக்கூடிய நிறைய ஊழல்களை எதிர்த்து பயங்கர போல்டா வந்து குரல் கொடுத்தாரு. ஸோ அதை பத்தி கொஞ்சம். அதாவது நீங்க வந்து ஒரு லீடரா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டாப் பிளேயர், அதாவது அந்த கண்ட்ரில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸா இருக்கும்போது உங்களுக்கு அந்த தகுதி இருக்கும். அதாவது வந்து இப்ப நம்ம பெரும்பாலும் வந்து கிரிக்கெட் சர்க்கிள் சொல்லிட்டு இருப்போம், தகுதி இருக்கிறவங்க தான் வந்து வெளியில ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்ட்டு. அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒண்ணு வந்து தில் இருக்கணும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தகுதி இருக்கணும். ரெண்டுமே இருக்கிறவர் தான் அர்ஜுனா ரந்தோங்கா. அதே போல அவர் பேசுற பேச்சு கூட நியாயமா தான் இருக்கும். அதாவது வந்து அடுத்தவங்களை வந்து குத்தி காட்டுறதோ இல்லைன்னா வந்து விமர்சனம் பண்றது, தேவையில்லாத விமர்சனம் பண்றதோ இல்லைன்னா வந்து அவர் பேசுறது பேச்சு வந்து அடுத்தவங்களை வந்து பாதிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நியாயமா தான் இருக்கும். அதே போல வந்து மக்கள் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து ஸ்ரீலங்கா டீமோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, அதே போல வந்து ஏசியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் பேசினாரோட. இது நம்ம வந்து இல்ல இவரு வந்து சும்மாவே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சில பிளேயர்ஸ் இன்னும் ரிட்டையர் ஆகிட்டு வந்து தேவையில்லாத பேச்சுலாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிற கிரிக்கெட்டும் அடி வாங்குறதை நம்ம பார்த்துருந்தோம். பட் இவர் அர்ஜுனா ரந்தோங்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா தான் இருக்கும். அதே போல வந்து அது வந்து ஐசிசியோ எம்சிசியோ கேட்டு அந்த ஒரு சஜஷனை ஏத்துக்கிற மாதிரியும் இருக்கும். சிலது வந்து அப்ப இருக்கிற ஐசிசி கூட பாத்தீங்கன்னா ஏசியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா தான் இருந்துச்சு. பல முறை நீங்க பாத்துருப்பீங்க. இந்த சஸ்பெக்ட் ஆக்ஷன் இருந்தாலும் சரி, மேட்ச் ஃபிக்சிங் இருந்தாலும் சரி, ஏசியன் பிளேயர்ஸ்க்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஏசியன் கிரிக்கெட் நேஷன்ஸ்க்கு தான் வந்து பாதிப்பா இருக்கும் போல, சீனா நேஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லாம தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஜக்மோகன் தால்மியா எப்ப ஐசிசிக்கு வந்தாரோ
எப்போ வந்து இந்த 2003 வேர்ல்ட் கப் இந்தியா வந்து ஃபைனல்ஸ் போனாங்களோ, எப்போ வந்து இந்தியா 2007 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்களோ, அதுல வந்து ஐசிசில பெரிய அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. அதே போல வந்து ஏசியன் கண்ட்ரிஸ் கூட அவங்கவுங்க ரெப்ரசன்டேட்டிவ் பேசும்போது கூட அது கேட்டு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் அர்ஜுனா ரத்தோங்க அன்னைக்கு வந்து பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நியாயமான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இலங்கை கிரிக்கெட்டோட தகப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, இலங்கை கிரிக்கெட்டோட அப்பான்னு சொல்லப்படக்கூடிய அர்ஜுன ரணதங்காவை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. மிக்க நன்றி சார். நன்றி. பாத்தீங்களா மக்களே, அர்ஜுனா ரணதங்காங்கிறது வெறும் ஒரு கிரிக்கெட்டோட வீரருடைய பேரு மட்டும் இல்ல, அது ஒரு பாட புத்தகம். உங்களை ஒருத்தன் மதிக்கலையா, உங்க திறமைய ஒருத்தன் கிண்டல் பண்றானா, அங்க நின்னு ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. கிரிக்கெட்டுங்கிறது வெறும் விளையாட்டு கிடையாது, அது ஒரு மைண்ட் கேம்னு உலகத்துக்கே புரிய வச்ச அந்த கூல் கேப்டன் அர்ஜுனா ரணதங்கா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.